வணக்கம். இப்போது நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய வால்டோருக்கு வந்திருக்கோம். இங்கே பனமரத்துப்பட்டி ஏரியில் வாழக்கூடிய பகுதி வாழ் மக்கள் மற்றும் விவசாயிகள்கிட்ட சில முக்கியமான கேள்விகளை நாங்கள் கேட்க போகிறோம். அந்த கேள்விகளுக்கான பதில், எதற்கான கேள்வி அப்படிங்கிற முக்கியமான நோக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ தெரிய போகுது. அதனுடைய முக்கியமான சில கேள்விகளை நம்முடைய தோழர் பாலு அவர்கள் இந்த பகுதிவாழ் விவசாயி தோழர் சின்னையன் அவரிடம் கேட்க போகிறாரு. அவர் அதுக்கான பதிலை இப்போ சொல்ல போகிறார். வணக்கம். இந்த பனமரத்துப்பட்டி ஏரி சம்மந்தமாக உண்மைக்கு புறம்பான நிறைய வதந்திகள் பேசிட்டு வராங்க. அந்த வதந்திகள் எந்த விதத்தில் எந்த அளவுக்கு வதந்தியாக இருக்குதுங்கிறத வச்சு இந்த பகுதியில் வாழ்கிற விவசாயிகள் மத்தியில் சில கேள்விகளை கேட்குறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பனமரத்துப்பட்டிக்கு ஏரி பகுதியில் நிற்கிறோம். உங்கள் பேர் என்னங்க? சின்னசாமிங்க. சின்னசாமிங்களா? சரி, இந்த பனமரத்துப்பட்டி ஏரி எப்போ உருவாச்சு? நாங்கள் அத்திப்பட்டி சூரியூரில் இப்போ குடியிருக்கிறேங்க. அதாவது ஏரி வெள்ளைக்காரங்காலத்தில் 1905 ஆரம்பித்து 1911 கட்டி முடித்தாங்க. கட்டி முடித்து அப்புறம் ஏரி கட்டினாங்க. ஏரி இன்றைக்கி இந்த அவ்வளோ நிலையில் இருக்குது. அதை நீங்களாம் வந்திருக்கீங்க பாருங்கள். இந்த ஏரி கட்டி நீர் தேக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட நிலம் எவ்வளோ நிலம் எடுத்தாங்க நீர் தேக்கிறதுக்கு? அன்னைக்கு நீர் தேக்கிறதுன்னு சொல்லி ஒரு 600 ஏக்கரை எடுத்தாங்க. 600 சில்லற ஏக்கரை எடுத்தாங்க. அப்புறம் அந்த 600 ஏக்கரை ஒரு 300 ஏக்கராவில் எங்களுக்கு தெரியும் தண்ணி நின்றுதுங்க. அது இப்போ எனக்கு வயசு 64 ஆக போகுதுங்க. இது வரைக்கும் ஏரி 2 தடவை தான் நம்பி இருக்குதுங்க. இந்த 64 வருஷத்தில் 2 தடவை ஏரி நம்பி இருக்குது. அவ்வளோதாங்க இந்த ஏரியினுடைய தண்ணி. இந்த தண்ணி தேக்கிறதுக்கு என்ன காரணம்? தண்ணி அன்றைக்கி நம்ம சேலம் நகராட்சிக்கு குடிநீருக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருந்தது. இந்த தண்ணி இங்கேருந்து இப்போ சுத்திகரிப்பு பண்ணி பைப் மூலிமா நம்ம தாதகாப்பட்டி கேட்டில் உள்ளூர் சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற குடி தொட்டிக்கு கொண்டு போனாங்க. நகராட்சிக்கு எல்லாம் தண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி நம்ம ராசிபுரத்துக்கு இங்கேருந்து குடி தண்ணிக்கு கொடுத்தாங்க. அதுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த ஏரியிலிருந்து சேலத்துக்கும் ராசிபுரத்துக்கும் தண்ணி போய்கிட்டு இருந்ததுக்காக சொன்னீங்க. இந்த தண்ணி தண்ணி வராத விட்டு இன்றைக்கி 20-30 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. 30 ஆண்டுகளாக இந்த ஏரிக்கு தண்ணியே வரல அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த தண்ணியே வராமல் வறண்டு போய் இப்படி ஏரி இந்த நிலைமையில் இருக்கும்போது இப்போது யாருடைய பராமரிப்பில் இந்த ஏரி இருக்குது? அது பார்த்திங்கன்னா 1905 பார்த்திங்கன்னா ரெவென்யூ பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்களோட கண்ட்ரோலில் இருக்குதுங்க. அந்த வெள்ளைக்காரங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது தான் சேலம் மாநகராட்சிக்கு சேலத்துக்கும் ராசிபுரத்துக்கும் குடிதண்ணீர் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. அப்போது அந்த பீரியடில் அப்போ என்ன ஆகுதுன்னா, வெள்ளைக்காரங்க ரெவென்யூ கண்ட்ரோல் வச்சுருக்காங்க இல்லைங்களா. அப்போது சேலம் மாநகராட்சி வெள்ளைக்காரங்கிட்ட இது குடிதண்ணீருக்காக மட்டும்தான் ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறாங்க. இது குடிதண்ணீருக்கு மட்டும்தான் இந்த 834 ஏக்கர்ஸும் அவங்க பயன்படுத்திக்கணுமே தவிர வேறு எந்த ஒரு வேலைக்காகவும் அவங்க இதை பயன்படுத்தவே கூடாது. இதுதான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாயிருக்கிறது. இந்த 834 ஏக்கர்ஸ்லேயே இன்னும் ஒரு 300 ஏக்கரா இந்த 834 ஏக்கர்ஸ்க்குள்ளே தான் அந்த 834 ஏக்கர்ஸுமே இந்த கரையிலேருந்து இன்னும் ஒரு 300 ஏக்கர்ஸ் இன்னும் கீழே இருக்குது. அதுவுமே எந்த ஒரு பயனுமே படுத்தாமல் அப்படி தான் வச்சுருக்காங்க தவிர இதை குடிதண்ணீருக்காக மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வெள்ளைக்காரங்களோட ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க தவிர வேறு எந்த பயன்பாட்டுக்கும் இந்த ஏரியை பயன்படுத்தக்கூடாது. மாநகராட்சி வேறு எதுக்குமே இந்த நிலத்தை பயன்படுத்தக்கூடாது. குடிநீர் ஆதாரத்துக்கு மட்டும் பயன்படுத்தணுங்கிறது ஒப்பந்தம். ஆமாம், வேறு எந்த ஒரு பயன்பாட்டுக்குமே அதை பயன்படுத்தக்கூடாது. ஓகே, தண்ணி எடுத்துக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி மாநகராட்சிகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போது இந்த ஏரியோட நிலத்துக்கு அப்பால் பட்ட இதுக்கும் அந்த அத்திப்பட்டி சூரியூர் விவசாயிகள் விவசாயம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த நிலத்துக்கும் சம்மந்தமே இல்லாத, இந்த ஏரி நிலத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஏரியா. அந்த நிலத்தில் இருக்க விவசாயிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இதுவரைகளுமே மாநகராட்சி அதில் வேறு எந்த ஒரு திட்டத்தையும் செய்யக்கூடாது. அதில் அந்த விவசாயிகள் அத்தனை பேருமே ஒத்துழைப்பாத ஒரு உறுதுணையால் இருக்காங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயிகள்லாம் காலி பண்ணி வெளியில் போன விவசாயிகள் ஒரு ஒற்றுமையாக இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த விவசாய நிலம் மீண்டும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இதுவரைகளுமே போராடிட்டு தான் இருக்காங்க. அதில் மாநகராட்சி எந்த ஒரு பயனுமே அந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ஒரு ஒற்றுமையாக உறுதுணையாக இருக்காங்க. விவசாயம் மட்டும்தான் மீண்டும் அந்த விவசாயிகளுக்கு அந்த விவசாய நிலம் கொடுக்கப்பட்டு மீண்டும் விவசாயம் செய்யணுங்கிறது அவங்க விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது.
இந்த மாதிரி ஏரிக்கு எடுக்கப்பட்ட நிலம் எவ்வளோ இடம் எடுத்தாங்கன்னு அவர்கிட்ட கேட்டப்ப ஒரு 600 ஏக்கர் வந்து ஏரிக்குன்னு எடுத்தாங்கன்னு சொன்னாங்க, சொல்லியிருந்தாரு. அந்த ஏரிக்கு எடுக்கப்பட்ட நிலம் போக மீதி நிலம்லாம் என்னவா இருந்தது? மீதி நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 1400 ஏக்கரை பக்கமாக அத்திப்பட்டி சூரியூர் கிராமம் அதை அப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஒரு 3 தலைக்கட்டாக வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அந்த 3 தலைக்கட்டாக வந்து பார்த்திங்கன்னாங்க வாழ்ந்து கொண்டு விவசாயிகள் அதை பார்த்தீங்கன்னா அந்த காடுகள்லாம் வந்து இதாக இருந்ததுனால விவசாயம் பகுதியாக மண்ணாக மாற்றி விவசாயம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பம் பக்கமாக அந்த 1400 ஏக்கராவில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஞாபகம் ஸ்கூலுக்கு போகிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டி ஊரில் இருந்து நான் ஸ்கூலுக்கே போய்ட்டோம். இல்லை, அந்த இடம் பூரா விவசாய விவசாய நிலம், நிலம் சுத்தமான விவசாய நிலமாக இருந்ததுங்க. ஒரு அருமையான பூமியாக இருக்கும். விவசாயிகள் இயற்கை முறையில் வெள்ளாங்க பண்ணிக்கிட்டு நெல், காய்கறி, பருத்தி எல்லாமே பயிர் பண்ணிக்கிட்டு அருமையாக இருந்ததுங்க. ஒரு விவசாய பூமியாக இருந்ததுங்க. 3 தலைக்காட்டு காலமாக ஆமாம், 3 தலைக்காட்டு விவசாய நிலமாகவே தொடர்ந்து. எங்கள் தாத்தாவுக்கு அப்பா காலத்துலேருந்து அது வந்து பார்த்தீங்கன்னாங்க விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஏரிக்கு தண்ணி வருது பார்த்திங்கன்னா கெடமலை, போதமலை, கூட்டாறு, வரட்டாறு இந்த பகுதியில் வந்து ஒரு 10 ஊர்கள் பகுதியிலேருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடை வழியாக வந்து இன்றைக்கி ஒரு திப்பமுடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அணைக்கட்டு ஒன்று இருக்குங்க. அந்த அணைக்கட்டு மூலிமா தண்ணி ஏரிக்குள்ளே வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை வந்துக்கிட்டு இருந்துங்க. இன்னும் 20-30 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஏரியில் எந்த தண்ணியுமே கிடையாதுங்க. கரை ஒட்டியே பார்த்தீங்கன்னா அவங்களே குடிநீர்னு ஆதாரம்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம மேட்டூர் தண்ணி தான் இங்கேயே வருது. அப்படி இங்கே ஏரிக்கு தண்ணி வரக்குள்ள இன்றைக்கி இந்த ஏரி வந்து எந்த ஒரு பயன்பாட்டிலும் இல்லைங்க. இந்த இந்த நீர்பிடிப்பு ஏரியை ஒட்டி இருக்கிற நிலம் என்னவா இருந்ததுன்னு கேட்டதுக்கு வந்து அவர் வந்து 3 தலைக்கட்டாக வந்து நாங்களாம் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது விவசாய நிலமாக தான் இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொன்னார். இப்போ அந்த நிலம் என்னவா இருக்குது? 1997 to 98 வந்து பார்த்தீங்கன்னாங்க மாண்புமிகு வீரபாண்டியர் ஆறுமுகம் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து விவசாயத்துறை மந்திரியாக இருக்கும்போது, மேயர் சூடாமணி இருக்கும்போது அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கலெக்டராக வந்து முத்துசாமி இருக்கார். அவங்க 3 பேர் தலைமையில் வந்து 834 ஏக்கர்ஸ் ஏரியோட நிலம்னு சொல்லிட்டு அதை சர்வே பண்ணாங்க. அந்த சர்வே பண்ணிவிட்டு அது இப்போ சருகு மலையிலேருந்து இப்போ அந்த இடைப்பட்ட அந்த 834 ஏக்கருமே சர்வே பண்ணி தான் கம்பிவேலி போட்டாங்க. இன்னும் அந்த கம்பிவேலி இன்னமும் இருக்குங்க அங்கே. அதுக்கு அப்பால் பட்டு விவசாயம் செஞ்சுருந்தாங்க இல்லைங்களா, அத்திப்பட்டி சூரியூர் அப்படிங்கிற கிராமத்தில் விவசாயம் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த விவசாயிகளை வந்து இந்த மாநகராட்சி என்ன பண்ணிடுச்சு, அந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்து வந்து 2 ஊர் இருந்ததா? அத்திப்பட்டி சூரியூர் அப்படின்னு பெரிய ஊரே இருந்ததா? ஆமாங்க, 2 ஊர் இருந்துச்சு அங்கே. அதில் வந்து ஒரு 600 விவசாய குடும்பங்கள் விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த விவசாயிகளும் பார்த்திங்கன்னா வாழை, தென்னை, மஞ்சள், கரும்பு, கிழங்கு இந்த மாதிரி வந்து பயிர்வகை, பூவகை இது எல்லாமே பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் 2004க்கு அப்புறம் அவங்க எவிஷன் பண்ணும்போது அந்த மாதிரி விவசாய நிலத்தை தான் வந்து காலி பண்ணி விட்டு தான் ஜனங்களை வெளியே அப்புறப்படுத்தினாங்க. அப்படி அப்புறப்படுத்தின நிலத்தை வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த நிலத்தை முனிசிபாலிட்டிக்காரங்க அப்புறப்படுத்திட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, விவசாயம் செஞ்ச நிலத்தை விவசாய முள்ளுகளை தான் வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. இப்போது ஒரு 20 வருஷ காலமாக அது வந்து எந்த ஒரு பயனுமே இல்லாமல், ஏரிக்கு தண்ணி நீர் வரத்து வராமல் அப்படியே அது விவசாய முள்ளுகளை தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ மாநகராட்சிக்காரங்க. இப்போ அது உங்களை வந்து அந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து எந்த வருஷம் உங்களை அப்புறப்படுத்தினாங்க? இது வந்து பார்த்திங்கன்னா 1997 to 98 எவிஷன் பண்ணாங்க பார்த்தீங்களாங்க. அதுப்போ பார்த்திங்கன்னா ஏரிக்குள்ளே இருந்து ஒரு 175 குடும்பத்தை வெளியேற்றிட்டு தான் இதை வந்து எவிஷன் பண்ணி ஏரியை வந்து சுற்றிலும் கம்பியில் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருந்து வெளியில் போனாங்க இல்லைங்களா ஜனங்க, அவங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளாரே மறுபடியும் வந்து உள்ளேருந்து வெளியே போன பகுதியை மறுபடியும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்கத்தில் இருந்து பெரிய பெரிய பணக்காரங்களை என்ன நினச்சிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, அவங்கள வெளியேற்றணுங்கிறதுக்காகத்தான் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று 2022 போட்டாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து அந்த 834 ஏக்கருக்கு உள்ள. ஆமாம், அவங்க மீண்டும் விவசாயம் பண்ண இடம். ஆமாம், அந்த 834 ஏக்கர்ஸுக்குள்ளே இருந்த 175 குடும்பத்தை வெளியேற்றினாங்க இல்லைங்களா. 1 வருஷம் 2 வருஷம் பீரியட்லேயே அந்த 175 குடும்பத்தில் இருக்கீங்க ஒரு சில பேர் வந்து உள்ளே வர ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து அப்புறப்படுத்துறதுக்காக வேண்டி தான் 2002 ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க. அந்த பொதுநல வழக்குலையும் ஏரிக்கு சொந்தமான அந்த 834 ஏக்கர்ஸுக்குள்ளே இருந்த விவசாயிகளை தான் வெளியேற்றுறதுக்காக ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் போடுறாங்க 2003. அந்த ஆர்டரை வச்சு தான் முனிசிபாலிட்டிக்காரங்க வந்து 2004 ஒட்டு மொத்தமாக இந்த 834 ஏக்கர்ஸுக்கு மீறி அந்த ஆண்டு விவசாயம் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. இந்த அத்திப்பட்டி சூரியூர் அப்படிங்கிற விவசாயிகள் அவங்களையும் ஒரு 600 குடும்பத்தையும் அவங்க செஞ்ச விவசாயம் அந்த மஞ்சள், கரும்பு,
பூ வகை இதெல்லாம் பயிரிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து தான் எல்லாமே வெளியே அப்புறப்படுத்தினாங்க 2004. 2004. ஆனால் இன்னைய வரைக்கும் இந்த 171 குடும்பம் வீரபாண்டியர் ஐயா எலிஷன் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த ஒரு ரெக்கார்டு தான் வச்சு அந்த அத்திப்பட்டி கிராமத்தை எலிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த ஒரு 500-600 குடும்பத்தை இந்த வரைக்கும் அவங்க லிஸ்ட்டில் கொண்டு வரலைங்க. இன்றைக்கி அந்த 834 ஏக்கராவில் வந்து வீரபாண்டியர் ஐயா எலிஷன் பண்ணி கம்பியலி போட்டாங்க இல்லைங்களா, அந்த ஒரு ரெக்கார்டு தான் இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த கேட்டால் மொத்தம் வந்து 2400 ஏக்கராவிலையும் சேர்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 171 குடும்பத்தை எலிஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க எலிஷன் பண்ணது 171 குடும்பம் 814 ஏக்கராவில் இருந்தவங்களும் மட்டும்தான். அந்தாண்ட ஒரு 500 குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா 500-600 குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து இது வரைக்குமே கவர்மெண்ட்டில் மறைக்கப்பட்ட ரெக்கார்டு. இது யாருமே வந்து வெளியில் சொல்லலை. இத்தனை குடும்பம் எலிஷன் பண்ணுறதுன்னு யாருமே சொல்லலை. இன்றைக்கி ரெக்கார்டு வச்சிருக்கிறது 171 குடும்பம் தான் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. போய் கேட்டோம்னா நாங்கள் தான் எலிஷன் பண்ணிட்டோம்னே, கோர்ட் ஆர்டர் எலிஷன் பண்ணவே சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த உங்ககிட்ட இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த விவசாய நிலங்கள்லாம் இப்போ எப்படி இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரிசு நிலமாக தான் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் உள்ள முளைச்சி போய் இன்றைக்கி எதுக்குமே பயன்படாத ஒரு நிலமாக தான் இருக்குது. இப்போ அந்த நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தரிசு நிலமாக இருக்குது. ஆனால் அன்றைக்கி நாங்கள் பயன்படுத்தின ஒரு தென்னை மரங்கள் இன்றைக்கி ஒரு 60-70 வருஷத்து தென்னை மரங்கள் இன்னும் அப்படியே இருக்குது. கிணறுகள் ஒரு 400-500 கிணறுகள் இன்னும் அப்படியே இருக்குது. நாங்கள் வழிபட்ட கோயில்களும் பார்த்திங்கன்னா சித்தனை கோயில், மாரியம்மன் கோயில், காளிய கோயில், விலங்கமணிப்பன் கோயில், மங்கம்மா கோயில், இன்றைக்கி அந்த கோயில்கள் இன்னும் வழிபட்டுட்டு தான் இருக்கிறோம். அந்த கோயில் இன்னும் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது. என்ன வெறும் கிணறு, தென்னை மரங்கள், நாங்கள் கும்பிட்ற தெய்வம் கோயில்கள் அப்படியே இருக்குது. ஏன்னா மீதி இருக்கிற நிலம் எங்கள் விவசாய நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள்ளுக்காடாக மாறி இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த வீடுகள் தவிர இப்போ மீதி அடையாளங்கள்லாம் அங்கே அந்த இடத்துல அப்படியே அப்படியே இருந்துகிட்டு இன்னும் இருக்குது. இன்னும் காலங்காலமாக அப்படியே இன்னும் இருந்துருது. இன்னும் காலங்காலமாக நம்ம மக்கள் போய் இன்னும் வழிபட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு 600 குடும்பம் அந்த இடத்துல வாழ்ந்தோம். அத்திப்பட்டி, சூரியூர்னு 2 ஊர் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அந்த ஊரில் வந்து வாழ்ந்ததுக்கான கோயில்கள், கிணறு இதெல்லாம் இருக்குங்க. வீடு தவிர மற்ற எல்லாமே இப்போ நாங்கள் பயன்படுத்துனது எல்லாமே அங்கே இருக்குது. தென்னை மரம் உட்பட இருக்குதுங்கிறீங்க. அந்த வெளியேற்றப்பட்ட விவசாயிகள்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? 2004 வெளியேறினாங்க பார்த்தீங்களாங்க, அவங்க வந்து வெளியிலலாம் ஏறல. அங்கே பக்கத்தாலேயே அந்த அவங்க விவசாயம் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த நிலத்துக்கு பக்கத்தாலேயே தான் எல்லாருமே இருக்கிறாங்க. வெளியிலலாம் எங்கேயுமே போகலை. அந்த 600 குடும்பமே அங்கே இருந்துக்கிட்டு இந்த 20 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய லேண்டு காடு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பகலில் அவங்களோட ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு அவங்களோட கண்ட்ரோல், அவங்களோட பார்வையில் தான் இருக்குது. அந்த நிலத்தை பார்வை பார்த்துட்டு தான் இருக்காங்களே தவிர விவசாயம் மட்டும்தான் பண்ணல. மற்றபடி அவங்க 24க்கு முன்னாடி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க காட்டன் விவசாயம் பண்ணினாங்க. வெளியேறினதுக்கு அப்புறமா விவசாயம் மட்டும்தான் பண்ணலையே தவிர அவங்களுடைய பார்வையில் பார்த்துக்கிட்டே 20 வருஷமாக பலகட்ட போராட்டங்களை பண்ணிக்கிட்டு கலெக்டரேட்டில் வந்து கோரிக்கைகளை நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 20 வருஷமாக இப்பயுமே அவங்க வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அங்கே விவசாயம் மட்டும்தான் பண்ணலையே தவிர மற்றபடி அவங்களுடைய பார்வையில் அவங்களோட அனுபவத்தில் தான் இருக்குது. அனுபவத்திலே இருந்துச்சு. பிடியாரம்மன் கோயிலும் முருகன் கோயிலும் பார்த்திங்கன்னா அத்திப்பட்டிங்கிற ஊருக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. இப்போ இது வரைக்கும் எவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருப்பீங்க? 20 வருஷ காலமாகவே பல கட்ட போராட்டங்கள் ஜனங்க வந்து இந்த ஒரு 600 குடும்பமே ஒன்று சேர்ந்து போராடிக்கிட்டு தாங்க இருக்காங்க. நிறைய போராட்டங்கள், 1-2 போராட்டம்லாம் கிடையாது. ஆனால் அந்த போராட்டத்துக்கு இன்னமும் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் இன்னமும் போராடிட்டு தான் இருக்காங்க. இந்த போராட்டம் வந்து விவசாய நிலம் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். மீண்டும் அது விவசாய நிலமாக மாறுற வரைக்கும் அந்த விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு விவசாயிகள் மீண்டும் அந்த நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு உறுதியாக இருக்காங்க. ஓகே.